என்ன விடுதலை செஞ்சிட்டாங்கம்மா. தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். ஏம்மா இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? ஆமா மாமா, பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கல. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறேன். உங்க அம்மாவோட பணத்தை லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் படிச்ச பட்டம் வாங்கினேன். அந்த உத்தமியோட மகன் வேலை செஞ்சு வயிறு வளர்க்கிறேன். கோமதி, உன்னை பார்த்தோன்னே என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போகலாம். போலாமா? நான் எடுத்துட்டு வரேன். அம்மா நான் தூக்கிட்டு வரேன். ராஜு, இது என்னடா? இதம்மா தொட்டி. இதுக்குள்ள என்ன? மீன் மீன். மீன். சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு. கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு. ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு. ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. நல்ல கணக்க மாத்தி கள்ள கணக்க ஏற்றி நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சார், நான் இந்த பிச்சை இருக்க சார். சார், எல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கா சார் இப்படி? சார், இப்ப நீங்க எங்க சார் போறீங்க?
சுரங்கத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அங்க போயிட்டு இருக்கேன்ப்பா. சார் நீங்க படிச்சவங்க சார், ப்ரொஃபசர் சார், சுரங்கத்துல போய் கூலி வேலையா செய்ய போறீங்க? வேண்டாம் சார். ஏன்பா படிச்சவன் கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன? ஆமா சித்தி, நீ பெரிய இடத்து பையனாச்சே, ஏன்பா இப்படி இருக்க? அது ஒரு பெரிய கதை சார். நீங்க வேற காலேஜ்ல இல்லையா, நான் வேற படிக்க போகல. எங்க அப்பா வச்சுங்க சொத்தை எல்லாத்தையும் 2 மீட்டிங்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். 2 மீட்டிங்கா? ஆமா, நீங்க பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டம் நினைச்சுக்காதீங்க சார். அதுக்கு ஏது சார் அறிவு? வேற என்ன? இந்த ரேஸ் மீட்டிங், இந்த குதிரை பந்தயம்ல, அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டேன் கோவிந்தா. ஆமா நான் பாயிரும் சார். உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாதே? உங்க ராமு இல்ல, அதான் என்னுடைய கிளாஸ்மேட் ராமு. அவர் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில வந்து பெரிய பதவியில இருக்கானா சார். 5000 ரூபாய் சம்பளம் சார். 5000 ரூபாய். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். கேட்டியா கோமதி, என்னுடைய ஸ்டூடெண்ட் ராமு பெரிய நிலைமையில இருக்கிறானா. வெரி நைஸ் பாய், வெரி நைஸ் பாய். அவன் உங்க பேச்சு கேட்டு நல்லா படிச்சான், நல்ல மார்க் வாங்கினா, பெரிய பதவியில இருக்கான். நான் ஒன்னும் கேட்கல, அதனால இப்படி ஆயிட்டேன் சார். நான் இனிமே உங்க பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கேன் சார். இப்ப நீங்க எங்க போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வரேன் சார். வா சித்தி வா. பரவாயில்ல சித்தி, வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவனாவது. நெக்ஸ்ட். சார் உன் பேர் என்ன? என் பேரு சுந்தர். இல்ல சிட்டி பாபு சார். எவ்வளவு படிச்சிருக்கேன்? எஸ்எஸ்எல்சில வந்து 3 வருஷம் சார். இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்ல 4 வருஷம் தான். பிஏக்கு போயிருந்தா காலேஜ்லயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்க ஒழுங்கா வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை செய்யும் சார். தேங்க்யூ சார். ஐம் சாரி, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா? சார், அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார், எனக்கு இந்த பிள்ளைக்கு வேண்டாம் சார். எனக்கு அவரை கொடுத்துருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில், எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார். அவரை கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க? இனிமேதான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்ன பாரு, இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற, கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன்னு தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட். உன்னை நான் என் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலை செய்ய சார். தேங்க்ஸ் சார். சே, நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கோங்க சார். நீங்க மூர்த்தி, ஜஸ்ட் a minute. வேண்டாம் சார். பரவாயில்ல, அட்வான்ஸ் வச்சுக்க. நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி. அடுத்த மாசம் கிடைச்சது. கோமதி, 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 எனக்கு சுரங்கத்துல வேலை கிடைச்சிருச்சுமா. இதப்பா 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுளின் சோதனைக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஆமா கோமதி, துன்பத்தின் அஸ்தமனத்துல இன்பம் உதயமாய்த்தானே தீரணும். கோமதி, சுரங்க இன்ஜினியர் ரொம்ப நல்லவர். அவருடைய உதவியை கொண்டே உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு பாக்குறேன். மாமா, நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க. கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? ராமு, உனக்கு தெரியுமா? சொல்லுமா, உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும் மாமா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
நீ அவனைத்தான் விரும்புறேங்கிறது எனக்கு தெரியாம எந்த பொண்ணையும் நீ கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு அவங்கிட்ட சத்தியம் வாங்கி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டனே. கோமதி கோமதி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. இப்போ போய் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து சேர்த்தான். மாமா மாமா, அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. இப்பதான் நீங்க வேலையில சேர்ந்திருக்கீங்க. அதோட அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், அதெல்லாம் சரிவர தெரிஞ்சிட்டு போறது நல்லது இல்லையா? ஆமாமா ஆமா. ஆனா கோமதி, ஒண்ணு மட்டும் உறுதி, என் ராமு எனக்கு நல்லா தெரியும். அவ எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உன்னையும் மறந்திருக்க மாட்டான், என்னையும் மறந்திருக்க மாட்டான். இல்லையா ராமு? கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராமு. உங்க ஆராய்ச்சினாலையும் உங்க திட்டத்தினாலையும் நம்ம மைனிங் சிண்டிகேட்டுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் வந்து, அதனால உங்களையும் நம்ம சிண்டிகேட்ல ஒரு பார்ட்னர் ஆக்கி, நாட் ஒன்லி தட், உங்க சம்பளத்தை 4000 ரூபாய் ஆக்கி இருக்கிறோம். மிஸ்டர் வின்சென்ட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நோ மிஸ்டர் ராமு, we have to thank you. இனிமேல் நம்ம சுரங்கங்களுக்கு எல்லாம் நீங்க தான் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். என்ன போலவே நீங்கள் ஒரு பாஸ், முதலாளி. Take your seat. Come on. Take it easy. Come on. Wish you best of luck. மூர்த்தி, நான் அவசரமா சுரங்கத்துக்கு போறேன். நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. அப்படியே இந்த சாரீஸ் வடையை வீட்டுல கொண்டு போடு. சார், யாருங்க வீட்டுல? யாரது, என்ன வேணும்? ராதா, ராதா, நீங்க ராதாவா? ஆமா, நீ யாரு? யார் நீ? என்ன கேள்வி, அதுவும் யாரிடமிருந்து? உன் மயக்கத்தால் பதவி இழந்து, தரமிழந்து, மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு, அதன் விளைவாக தாயை இழந்து, ஊர் துறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யாரென்று? யாரப்பா நீ? ஏன் இப்படி முழிச்சு பாக்குறேன்? ஏன் பேசாம இருக்கே? ஐயோ, வளையெல்லாம் உடைச்சிட்டியே. நீ ராதா தானே? ஆமா, ஏன் இப்படி கேக்குற? உனக்கு பைத்தியமா? எனக்கு பைத்தியத்தா? இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? புடவையும் வளையலும் உனக்கு வாங்கி வர வேண்டியவன் தான். ஆனால் இன்று ஒரு கூலி போல் அவைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஏன் பேசாம இருக்க? அப்படியெல்லாம் பார்க்காதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயம்? ஐயோ, ஏன் அழறே? நான் உன்னை ஒண்ணும் சொல்லலையே, பாவம். அழாதே.